எப்போ பார்த்தாலும் ப்ராடக்ட் ரிவ்யூவா ஏதாவது ஒரு பிளாக் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மழை காலத்தில் காய்கறி வாங்குறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா அந்த மழை தண்ணியில் நடந்து கொடை பிடிச்சி ஐயோ அதை விட பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா, கடைக்காரர் மொத்த காய்கறியும் ஒரே பேக்கில் போட்டு கொடுக்கும்போது அதை வீட்டுக்கு வந்து ஒன்று ஒன்றா பிரித்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கேரட், பீன்ஸுன்னு தனித்தனியாக ஆக்கி அதை வாஷ் பண்ணி அடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பேக் இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஈஸியாக பார்ட்டிஷன் பண்ணி செப்பரேட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம அடுக்கவும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக் நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை தேவையான ஒரு புது இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணனாலும் எடுத்துக்கலாம். இதில் ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோக்கு மேலேயே நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொட்டலாம். பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது. சென்ட்ரல் இருக்கிற ஸ்பேஸ், பெரிய ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற நிறைய கடைகளில் வாங்கின பொருளுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க பையை போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா 25 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான பேக்கை நம்ம தலையில் கட்டிடுறாங்க. ஸோ அதுக்கு பதில் வெஜிடபிள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேக் நம்ம வாங்கி வச்சுக்கிறது என்றைக்குமே வந்து ஒரு மணி சேவிங்னு நான் நினைக்கிறேன். அப்பப்போ நம்ம பேக் வாங்க தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா 100% காட்டன் அண்ட் ஆல்சோ ரொம்பவே திக்காக இருக்குது. ஸ்டிச்சஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிரிப்பாக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 rupees அந்த மாதிரி வருது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க, தேவையில்லைன்னா வாங்க தேவையில்லை. ஸோ இதோட லிங்க் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவைன்னா செக் பண்ணுங்கள். பை.